இன்றைக்கி இந்த வீடியோவில் பூம் பூம் பூஸ்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதன் பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டு மாதுளை செடி, நிறைய காய்கள் விட்டுருக்கு பாருங்கள். வாங்க பூம் பூம் பூஸ்டர் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு மாதுளை செடிக்கு 4 கிராம் எடுத்துக்கலாம். இது பொட்டாசியம் ஹியூமேட் பவுடர். 4 கிராம் தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதுளை செடியை விட்டு 1.5 அடி தள்ளி வட்டப்பாத்தியில் செடிக்கு சுற்றியில் ஊற்றிக்கலாம். இதில் அங்க கரிம பொருள் இருக்குது, மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கு அதிகரிக்குது. மாதுளை செடிக்கு ஊற்றியாச்சு. இது எங்கள் வீட்டு செரி டொமேட்டோ செடி. லிட்டருக்கு 1லிருந்து 2 கிராம் கலந்துக்கலாம். இது தக்காளி செடிகளுக்கு ஊற்றுறதால செடிகளின் வேர் வளர்ச்சி அதிகரிக்கும், மண்ணை லூஸாக வச்சுக்கும், மண்ணில் காத்தோட்டம் அதிகரிக்கும். பூம் பூம் பூஸ்டரில் ஹியூமிக் ஆசிட் 80% இருக்குது, ஃபல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5% இருக்குது. நாங்கள் இதை தென்னை மரத்துக்கு கொடுக்க போகிறோம். தென்னை மரத்துக்கு இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி பாய்ச்சிக்கலாம். நாங்கள் பூம் பூம் பூஸ்டர் எடுத்துருக்கோம். இது ஒரு தென்னை மரத்துக்கு 10 கிராம் போட்டுக்கலாம். இந்த டீஸ்பூனில் 1 போட்டால் 5 கிராம் வரும். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வருஷத்துக்கு 20 கிராம் கொடுக்கணும். 2ஆக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு முறை 10 கிராம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பக்கெட்டில் தண்ணி ஊற்றி நிறச்சிக்கலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளவு கருப்பாக மாறி இருக்குது. இது பியூர் பொட்டாசியம் ஹியூமேட் பவுடர். இந்த மாதிரி ஒரிஜினல் பொட்டாசியம் ஹியூமேட் பவுடர் வாங்கி பயன்படுத்துங்க, நல்லா ரிசல்ட் தரும். பாருங்கள், தென்னை மரத்தை சுற்றிலும் 2 அடி தள்ளி மரத்தை சுற்றிலும் ஊற்றிக்கோங்க. இது மண் வளத்தை அதிகரிக்கும், தென்னை மரத்தோட வேர் வளர்ச்சியை அதிகரித்து தென்னை விளைச்சலை அதிகரிக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.